நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வேயோன் அத்தியாயம் 64. கர்ணன் இந்திரபிரஸ்தத்தின் பெருமாளிகை வளைப்பின் கோட்டை வாயிலை அடைந்ததுமே காத்து நின்றிருந்த கனகர் அவரை நோக்கி ஓடி வந்து, அரசே என்றார். எனக்காகவா காத்து நிற்கிறீர்கள் என்றான் கர்ணன். ஆம் அரசே, அரசர் தன் தோழர்களுடன் இந்திர ஆலயத்திற்கு கிளம்பினார். தங்களை பலமுறை தேடினார். தாங்கள் எங்கிருந்தாலும் அழைத்து வரும்படி என்னிடம் ஆணையிட்டு விட்டு சென்றார் என்றார். கர்ணன் அவர் விழிகளை தவிர்த்து மாளிகை முகடுகளை ஏறிட்டபடி, நான் நகரில் சற்று உலவினேன் என்றான். கனகரின் விழிகள் சற்று மாறுபட்டன. நன்று என்ற பின், தாங்கள் இப்போது இந்திர ஆலயத்திற்கு செல்ல விழைகிறீர்களா என்றார். ஆம், செல்வதற்கென்ன, செல்வோம் என்றான் கர்ணன். தாங்கள் அரச உடை அணியவில்லை என்றார் கனகர். நான் இந்திரபிரஸ்தத்திற்கு அரசனாக வரவில்லை என்றான் கர்ணன். கனகர் தயங்கி, தங்கள் உடைகள் அழுக்கடைந்துள்ளன, அத்துடன் என்றார். இதுவே போதும் என்றான் கர்ணன். நன்று என்ற பின் கனகர் முன்னால் நடந்தார். அரண்மனை பெருமுற்றம் தலைப்பாகைகளாலும் சுடர் மின்னும் படைக்கலங்களாலும் பல்லக்குகளின் துணி முகடுகளாலும் தேர்களின் குவை மாடங்களாலும் யானை மத்தகங்களின் நெற்றி பட்டங்களாலும் புறவி ஏறிய வீரர்களின் மார்பு கவசங்களாலும் அவற்றினுடைய பரந்த கொடிகளாலும் மெல்லச் சுழன்ற சித்திரத்தூண்களாலும் நெளிந்தமைந்த பாவட்டாக்களாலும் வண்ண வேளையாக பெருகி அலை நிறைந்திருந்தது. பந்தங்களின் செவ்வெளிச்சம் அத்தனை வண்ணங்களை எப்படி உருவாக்குகிறது என்று வியந்தான். செவ்வொளியின் மாறுபாடுகளை சித்தம் வண்ணங்களாக்கிக் கொள்கின்றதா? கனகர், இவ்வழி அரசே, இவ்வழி என்று சொல்லி முற்றம் முழுக்க நெறிப்பட்ட உடல்களின் நடுவே அந்தந்த கணங்களில் உருவாகி இணைந்த இடைவெளிகளை கண்டுபிடித்து ஆற்றுப்படுத்தி அவனை அழைத்துச் சென்றார். கொந்தளித்த வண்ண தலைப்பாகைகளுக்கு மேல் எழுந்த அவன் முகம் நெடுந்தொலைவிலேயே தெரிய அனைவரும் திரும்பி நோக்கினர். எவரோ கதிர்மைந்தர் கர்ணன் என்றார். அங்க நாட்டரசரா என்று யாரோ கேட்டார்கள். அங்கர், வேயோன் மகன். சற்று நேரத்திலேயே அவன் சென்ற வழி எங்கும் அவனை பற்றியவைய புலிகளும் வாழ்த்தொழிகளும் எழுந்தன. முட்டி உந்தி உடல்களில் அலையெழ அவனை நோக்கி வந்தது முற்றத்து பெருங்கூட்டம். அரசே, விரைந்து நடுவுங்கள், தங்களை சூழ்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்று சொன்னபடி கனகர் ஓடினார். கர்ணன் தன் மாறா நடையில் தன்னை சூழ்ந்து மின்னிய விழிகள் எதையும் பார்க்காமல் நிமிர்ந்த தலையுடன் நடந்து அரண்மனையின் படிகளில் ஏறினான். அவன் நிமிர்வே அவனை எவரும் அணுக முடியாது செய்தது. அரண்மனையின் விரிந்த இடைநாழியில் தூண்கள் தோறும் நெய் பந்தங்கள் எரிந்தன. பட்டுத்திரைகளும் பாவட்டாக்களும் காற்றில் உலைந்தன. அகன்ற சுடர்கள் யானை காது போல் கிழிப்பட்டு பறந்தபடி மெல்ல அசைந்தன. கனகர், இவ்வழியே கரவு பாதை ஒன்று மலைக்கு மேல் ஏறுகிறது. நேராக இந்திரனின் ஆலயத்திற்குள்ளேயே கொண்டு விட்டுவிடும். வருக என்றார். கர்ணன், சுரங்கப்பாதையா என்றான். ஏன் என்று கனகர் திரும்பி நோக்கினார். கர்ணன் இல்லை என்பது போல தலையசைத்தான். இடைநாழி வழியாக அவருடன் சென்றபடி, எதற்காக இந்த கரவு பாதை என்றான். அரச குடியினர் செல்வதற்காக என்று எண்ணுகிறேன் என்ற கனகர். வெளியே சுற்றுப்பாதை 7 வளைவுகளாக சென்று ஆலயத்தை அடைகிறது. அங்கே இப்போது மானுட உடல்கள் செறிந்துள்ளன. காற்று கூட ஊடுருவ இயலாது. இங்கே உள்ளே 1500 படிகள் மட்டும்தான். கர்ணன் மேசையை நீவியபடி நடந்தான். தாங்கள் வெளியே சென்றது குறித்து அரசர் கவலை கொண்டார் என்றார் கனகர். ஏன் என்றான் கர்ணன். இங்கே இன்னமும் நாகர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் உரகங்களைப் போல மண்ணுக்குள் வாழ்பவர்கள், அருகுவேர் போல அழிக்க முடியாதவர்கள், உளம் கவர் கலை அறிந்தவர்கள். அவர்கள் நம் விழிகளை நோக்கினால் தங்கள் எண்ணங்களை நம்முள் விதைத்து சென்று விடுவார்கள். நம் எண்ணங்களாக அவர்களின் சொற்கள் நம்முள் ஓடும். நாகர்களின் இமையா விழியே அவர்களின் மாபெரும் படைக்கலம். கர்ணன் ஒன்றும் சொல்லாமல் தலை குனிந்து தன் கால்களை நோக்கியபடி நடந்தான். சுரங்கப்பாதையின் வாயில் பெரிய மரக்கதவுகளால் மூடப்பட்டு 12 வேலேந்திய காவலரால் காக்கப்பட்டது. கனகரை பார்த்ததும் ஒரு வீரன் தலை வணங்கினான். அவர் சொல்வதற்கு முன்னதாகவே அவன் அருகிலிருந்த ஆழியைச் சுழற்ற ஓசையின்றி 2 கதவுகள் திறந்தன.
உள்ளிருந்து யானையின் துதிக்கையிலிருந்து என நீராவி வந்து அவர்கள் மேல் பட்டது. உள்ளே ஆடிகள் பதிக்கப்பட்டு சீரான வெளிச்சம் பரவும்படி செய்யப்பட்டிருந்தது. நுழைவாயில் ஒரு மெல்லிய திரைச்சீலை போல் தோன்றியது. வருக என்றபடி கனகர் உள்ளே சென்றார். அவர்களுக்கு பின்னால் கதவுகள் மூடிக்கொண்டன. எங்கிருந்தோ வந்த ஈர வெங்காற்று சுரங்க பாதையை நிறைத்திருந்தது. சிறிய ஒடுங்கலான படிகளில் வெளிச்சம் மிகுதியாக விழும்படி அமைக்கப்பட்டிருந்தன ஆடிகள். வளைந்து வளைந்து மேலேறியது. தவளை முட்டையின் சரம் என கர்ணன் எண்ணினான். மூச்சரைக்க மேலேறியபடி கனகர், அங்கு விழா முறைமைகள் இந்நேரம் முடிந்திருக்கும் என்றார். கர்ணன் தலை அசைத்தான். ஜெயத்ரதரும் சிசுபாலரும் சற்று மிகையாகவே யவனமது அருந்தினார்கள். அவர்களிடம் நீராடிவிட்டு ஆலயத்திற்கு செல்வதே நன்று என்று நான் சொன்னேன். என் சொற்களை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. கர்ணன் ஒன்றும் சொல்லாததை திரும்பி பார்த்துவிட்டு, அவர்கள் செல்லும் போதே விதுரர் அனைத்தையும் தெரிந்து கொள்வார். என்னைத்தான் அதற்காக கண்டிப்பார். தன் பணியை பற்றி கர்ணன் ஏதாவது நற்சொல் சொல்ல வேண்டுமென்று கனகர் எண்ணுவதை அவன் புரிந்து கொண்டான். சற்று மடிந்த இளைப்பாற இடமளித்து மீண்டும் மேலேறி மீண்டும் மடிந்த அப்படிக்கட்டில் குனிந்த தலையும் பின்னால் கட்டிய கைகளுமாக நீண்ட கால்களை எடுத்து வைத்து மேலேறினான். விரைவின்றி அவன் மேலேற உடன் செல்ல கனகர் மூச்சிறைக்க வேண்டியிருந்தது. படிகளின் மறு எல்லையில் மூடிய கதவுகள் தெரிந்தன. கனகர் அதன் சிறிய துளை வழியாக மந்தன சொல்லை சொல்ல கதவுகள் திறந்தன. அப்பாலிருந்து குளிர்காற்று அருவி போல அவர்கள் மேல் இறங்கியது. அதில் எரியும் நெய்யும் ஈர குங்குமமும் புகையும் குங்கிலியமும் கசங்கிய மலர்களும் கலந்த ஆலய மனம் இருந்தது. காட்டுக்குள் விழும் அருவியோசை போல கலந்து எழுந்த குரல்களும் மணியோசைகளும் முழவுகளும் கைத்தாளங்களும் வெவ்வேறு உலோக ஒளிகளும் பறவை கூட்டம் போல அவர்களை சூழ்ந்தன. இந்திர ஆலயத்தின் இடைநாழி ஒன்றிற்குள் நுழைந்திருப்பதை கர்ணன் கண்டான். இங்கிருந்து இடைநாழியினூடாக முதல் வலச்சுற்றுக்கு செல்லலாம் என்றார் கனகர். வருக என்று முன்னால் சென்றார். வலச்சுற்றுக்குள் நுழைந்ததும் தலைக்கு மேல் அதுவரை இருந்து கொண்டிருந்த ஒரு மூடுண்ட உணர்வு அகன்றது. மேலே வளைந்த கூரை முகடு வெண்ணிற சுதை பரப்பின் மேல் வரையப்பட்ட முகில் சித்திர பரப்பாக இருந்தது. முகில்களில் கந்தர்வர்கள் யாழ்களுடன் பறந்தனர். கிண்ணறர்கள் சிறகுடன் மிதந்தனர். தேவகன்னியர் உடலுசிந்து நீள்விழி முனையால் நோக்கினர். வலப்பக்கம் இந்திரனின் ஆலயத்தின் வளைந்த சுவரை மூடிய சிற்ப தொகுதி வந்து கொண்டிருந்தது. இடப்பக்கம் பெரிய உருளை தூண்கள் தாங்கிய கூரை வளைவுக்கு அப்பால் இந்திரபிரஸ்தத்தின் ஒளி ததும்பிய தெருக்கள் அலைகளாக இறங்கி கீழே சென்றன. செந்நிற நெய் விளக்குகளும் பந்தங்களும் எரிய சாலைகள் அனைத்திலும் மக்களின் உடை வண்ணங்கள் நிறைந்து கொப்பளித்தன. நகர் எழுப்பிய ஒலி தேனீ கூட்டின் ரீங்கரிப்பென மேலே வந்தது. தூண்களை தழுவி கிழிப்பட்டு உள்ளே வந்து சுழன்று அரைந்து கடந்து சென்ற காற்றில் கீழிருந்து வந்த பந்தங்களின் எரி நெய் மனம் இருந்தது. சுவர் பரப்பு முழுக்க மென் சேற்றுக்கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் நிறைந்திருந்தன. இடைவெளியே இன்றி ஒன்றுக்குள் ஒன்று புகுந்ததென அமைந்த சிற்ப பரப்பு வியப்பூட்டியது. நீர் நிழல் படலம் என எண்ணினான் கனகர். இது கலிங்க சிற்ப முறை அரசே. கற்பரப்பை முழுவதும் சிற்பங்களாக்கி விடுகிறார்கள் என்றார். சிற்பங்களில் இந்திரனின் கதைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. விருத்ராசுரனின் வயிற்றை கிழித்து மின்படையுடன் எழுந்தான். திரிசிரசின் தலைகளை மின் வாளால் கொய்தான். ரண்யாசுரனுடன் 12 கைகளிலும் படைக்கலம் ஏந்தி போர் புரிந்தான். பறக்கும் மலைகளின் சிறகுகளை 18 கைகளிலும் வாளேந்தி பறக்கும் முகில் யானை மேல் அமர்ந்து கொய்தான். கசியபரின் அருகே அமர்ந்த அதித்தியின் மடியில் இளமைந்தனாக கையில் தாமரை மலருடன் அமர்ந்திருந்தான். உச்சை சிரவஸ் மேலேறி முகில்கள் மேல் பாய்ந்தான். ஐராவதம் மேல் அமர்ந்து மலைகளை குனிந்து நோக்கினான். வைஜெயந்தம் என்னும் உப்பரிகையில் பாரிஜாத தோள் தாரும் மந்தார குழல் மாலையும் சூடி அமர்ந்திருந்தான். அவன் அருகமர்ந்த இந்திராணி உடல் எங்கும் மலர் கொடி தளிர் என பல வடிவில் அணி பூண்டு ஒசிந்திருந்தாள். வியோமயானத்தில் மாதலி பரிபுறக்க அருளும் மஞ்சளும் காட்டி அமர்ந்திருந்தான். வலப்பக்கம் சயந்தனும் இடப்பக்கம் சதியும் அருள் கை காட்டி நின்றனர். சுதர்மை என்னும் அவையில் அரியணையில் வீற்றிருந்தான். ரம்பையும் ஊர்வசியும் மேனகையும் நடனமிட்டனர். சூழ்ந்து மருத்துக்கள் சித்தர்கள் முனிவர் தேவர் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். பராசரர் பர்வதர் சாவர்ணி காலவர் சங்கர்
லிகிதர், சௌரஸ்ரஸ், துர்வாசர், அக்ரோதனர், சேனர், தீர்க்கதமஸ், பவித்ரபாணி, பாலுகி, யாக்ஞவல்கியர், உத்தாலகர், ஸ்வேதகேது முதலிய முனிவர்கள் அவன் அவையில் நிறைந்திருந்தனர். கனகர்: இது இந்திரன் பருந்தென வந்து சிபி மன்னரிடம் தசை கோரிய காட்சி. தாங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றார். கர்ணன்: ஆம் என்றான். மன்னரசன் வலக்கையில் துலா பற்றி இடக்கை ஏந்திய வாளால் தன் தொடையை வெட்டி கொண்டிருந்தான். துலாவின் இடத்தட்டில் ஒரு துண்டு தசை இருந்தது. தாழ்ந்த மறுத்தட்டில் சிறிய புறா சிபியை அச்சத்துடன் நோக்கியது. அலையென இறகு விரித்த பருந்து பசியுடன் விரிந்த கூரலகுடன் நின்றிருந்தது. அதன் உகிர்கள் புறாவை அள்ளுவதற்காக எழுந்து நின்றிருந்தன. அப்பால் இருந்த சிற்பத்தை நோக்கி இடையில் கை வைத்து கர்ணன் நின்றான். இது நரகாசுரர் என்றார் கனகர். கந்தமாதன மலை மேல் நரகாசுரர் இந்திர நிலை பெறுவதற்காக தவம் இயற்றுகிறார். இதோ இந்திரன் 108 பெருங்கைகளை கொண்டு விண்ணளந்தோனை வழிபடுகிறார். கையில் படையாழியும் கண்களில் சினமுமாக பெருமாள் எழுந்து நின்றார். அடுத்த சிலை பரப்பில் நரகாசுரனை விண் பெருமான் கொல்ல முகில்களாக 100 முகங்கள் கொண்டு மின்னல்கள் என 1000 கைகள் விரித்து அக்காட்சியை சூழ்ந்திருந்தான் இந்திரன். 1008 கற்புடைப்பு சிற்பங்களின் அறுபடா பெரும் படலமாக வளைந்து சென்ற சுவர்களை மேலாடையும் குழலும் காற்றில் பறக்க கர்ணன் சுற்றி வந்தான். மறுபக்கம் சென்றபோது தொலைவில் யமுனையின் அலைகளில் ஆடும் படகுகளின் விளக்கொளி நடக்கும் பெண்ணின் மார்பணிந்த செம்மணியாரம் போல் ஒசிந்தது. நீராடும் கொக்கின் சிறகென விரிந்த அதன் துறை மேடைகளில் மின்மினி கூட்டங்கள் போல பெருங்கலங்கள் செறிந்திருந்தன. அங்கிருந்து மேல் எழும் வண்டிகளும் தேர்களும் புறவி நிறைகளும் மக்கள் நிறைகளும் செவ்வொளி வழிவென சுழன்று மறைந்து மீண்டும் எழுந்து நின்றன. இந்திரபிரஸ்த நகரி அனல் எழுந்த காடு போல் தெரிந்தது. விண் உலாவும் கந்தர்வர் நின்று நோக்குகையில் முன்பு அங்கு பற்றி எறிந்த காண்டவ காட்டு தீயையே நினைவுறுவார்கள் போலும். எங்கு கேட்டேன் இக்கதையை? கேட்கவில்லை, கனவு கண்டேன். இல்லை, ஒரு நூலில் வாசித்தேன். இல்லை, நூலில் வாசிப்பதை கனவில் கண்டேன். அல்லது கனவை ஒரு நூலில் வாசித்தேன். அவன் நெற்றியை வருடி கொண்டான். கனகர்: பொழுது பிந்துகிறது. இன்னும் 14 அடுக்குகள் உள்ளன அரசே என்றார். ஆம் என்றபடி கர்ணன் நடந்தான். 2வது வலச்சுற்றில் இடப்பக்கம் நிறையாக சிற்றாலயங்கள் வரத் தொடங்கின. முழ உயரமேயுள்ள மிகச்சிறிய கருவறைகளுக்குள் தானவர்கள் வலக்கை அருள் காட்ட இடக்கையில் அமுதகலம் ஏந்தி அமர்ந்திருந்தனர். அத்தனை ஆலயங்களிலும் சிற்றகல்கள் சுடர் சூடி இருந்தன. அசையா சுடர்களுடன் அச்சுவரே ஒரு செம்பொன் பரப்பு என தோன்றியது. 4 அடுக்குகளுக்கு பின் தைத்தியர்களின் ஆலயங்கள் வந்தன. செந்நிறமான மாக்கல்லாலான சிலைகள் அனைத்தும் மலர் சூடி சுடர் ஒளியில் கண் குழிக்குள் கருவிழிகள் என நின்றிருந்தன. 7வது அடுக்கில் ஆதித்யர்கள் வந்தனர். 108 ஆதித்யர்களில் முதல்வனாகிய சூரியனுக்கு மட்டும் 3 அடுக்கு முகடு கொண்ட சற்று பெரிய ஆலயம் இருந்தது. அங்கே 7 புறவி தேரை அருணன் தெளிக்க 2 கைகளிலும் தாமரை மலர் ஏந்தி சுடர் முடி சூடி கதிரவன் நின்றிருந்தான். அவனுக்கு கமுகு பூக்குலையால் கதிர் வளையம் செய்து அணிவிக்கப்பட்டிருந்தது. செந்தாமரை மாலைகள் சூட்டப்பட்டு 7 ஒளி சுடர் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. சூரியனின் ஆலயத்தை சுற்றி 9 கோள்களும் நிறையமைத்து நின்றிருந்தன. அங்கே கூடியிருந்த மகளிர் அவற்றுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றி கோளறு பாடல் ஓதி வழிபட்டனர். அவர்களின் குழல் சூடிய மலர்களும் சுடர்களென ஒளிவிட்டன. விழிகளுக்குள் சுடர் துளி அசைந்தது. குவிந்து விரியும் மலர்களைப் போல் இதழ்கள் சொற்களை நடித்தன. 8வது அடுக்கில் ருத்ரர்கள் வந்தனர். ரைவதன், அஜன், பவன், பீமன், வாமன், உக்ரன், விஷாகபி, அஜேகபாத், அஹிர்புத்யன்யன், பகுரூபன், மகான் என்னும் 11 ருத்ரர்களும் குவை மாட கோயில்களின் கருவறை பீடங்களில் நின்றிருந்தனர். ஒவ்வொரு தெய்வமும் கை சுட்டி ஒரு சொல்லை உரைத்து நின்றிருந்தது. அத்தனை இதழ்களும் ஒற்றை சொல்லையே சொல்வது போலவும் சொல் நிறை ஒன்றை அமைத்து அழியா நூல் ஒன்றை கேளாச்செவிக்கு அனுப்புவது போலவும் தோன்றியது. 9வது சுற்றுப்பாதையில் 8 வசுக்களின் ஆலயங்கள். அனலன், அனிலன், ஆபன், சோமன், தரன், துருவன், பிரத்யுடன், பிரபாசன் ஆகியோர் 7 அடுக்கு முடிகள் சூடி மலரணிந்து நின்றிருந்தனர். 10வது சுற்று முதல் முனிவர்களுக்குரிய ஆலயங்கள் வந்தன. ஒவ்வொரு முனிவரையும் சுற்றி தேவர்கள் சூழ்ந்திருந்தனர். கந்தர்வர்களின் இசைக்கருவிகள் மீதெல்லாம் ஒரு வெண்மலர் சூட்டப்பட்டிருந்தது.
12 வலச்சுற்றுகளை கடந்து மைய ஆலயத்திற்கு செல்லும் போது அவன் கால்கள் தளர்ந்திருந்தன. அச்சுற்றுப்பாதை சென்றடைந்த பெரிய களம் ஒரு ஆலயத்திற்குள் அமைந்தது என்பதை அங்கு நிற்கையில் உள்ளம் ஏற்கவில்லை. செண்டுவெளிக்கு நிகரான விரிவு கொண்டிருந்த அதன் நடுவே செந்நிற கற்களால் கட்டப்பட்ட இந்திரனின் கருவறை ஆலயம் 7 அடுக்கு கோபுரத்துடன் கிழக்கு நோக்கி நின்றிருந்தது. கிழக்கு வாயில் விரியத்திருந்து விண்மீன் செறிந்த வானை காட்டியது. மறுபக்கம் மேற்கு வாயிலுக்கு அப்பால் இந்திரபிரஸ்தத்திலிருந்து பொங்கி விரிந்த எரியம்புகள் கன நேரத்து பெருமலர்கள் என விரிந்து ஒளிர்ந்து அணைந்து மீண்டும் மலர்ந்தன. வடக்கிலும் தெற்கிலும் இருந்த வாயில்கள் பாதியளவே பெரியவை. 4 வாயில்களில் இருந்தும் மக்கள் வண்ணத் தலைப்பாகைகளும் மின்னும் அணிகளும் சிரிக்கும் பற்களும் களிக்கும் விழிகளும் என வந்து கொண்டிருந்தனர். பூசனை தொடங்கிவிட்டது. அரசர்கள் நிறையமைந்து விட்டனர் என்றார் கனகர். ஆம் என்றபடி கர்ணன் மாறா நடையுடன் அவரை தொடர்ந்து சென்றான். சூழ்ந்திருந்த அனைவரும் அவனை அடையாளம் கண்டு கொண்டனர். மெல்லிய குரல்கள் தன் பெயரை சொல்லி வியப்பதை அவன் கேட்டான். இந்திரனின் மைய கோயில் 12 சுற்று இதழ் மலர்வுகளுக்கு நடுவே எழுந்த புள்ளிவட்டம் என அமைந்திருந்தது. நிலந்தாங்கி ஆமைகள் மீது எழுந்த கவிழ்ந்த தாமரை வடிவ அடிநிலைக்கு மேல் எழுந்த தாமரை தளமும் அதற்கு மேலாக 8 வளையங்களுக்கு மேல் வட்டச்சுவரும் அது சென்று சேர்ந்த கூரை சந்திப்பில் மலர்ந்து கீழே வளைந்த இதழ் அடுக்குகளும் கொண்டிருந்தது. ஒவ்வொரு இதழ் வளைவையும் குறுகிய உடலும் விழித்த கண்களும் கோரை பற்களும் கொண்ட மதனிகை ஒருத்தி தாங்கிக் கொண்டிருந்தாள். புஷ்ப யஷிகள் மலர்களை உழைத்து உடல் ஒசித்து நின்ற பரப்புக்கு மேல் எழுந்த முதற் கோபுரத்தில் கிண்ணரர் கிம்புருடர், அதற்கு மேல் வித்யாதரர், அதற்கு மேல் கந்தர்வர் செறிந்திருந்தனர். தேவர்கள் பறந்தபடி கீழ் நோக்கி புன்னகைத்தனர். அவர்களின் ஊடாக முகில்கள் பரவியிருந்த மலர்கள் கொடி பின்னி படர்ந்திருந்தன. தோகை நீட்டிய மயில்கள், கழுத்து வளைத்தமையும் அன்னங்கள், துதி தூக்கிய யானைகள், உயிர் காட்டி பிடரி விரித்த சிம்மங்கள். கிழக்கு வாயிலின் கருவறை முகப்பில் இடது நிறையின் முன்னால் திரௌபதி முழுதனி கோலத்தில் கை கூப்பி நிற்பதை முதற்கணத்திலேயே அவன் கண்டான். அவள் அவன் வரவை அறிந்ததே தெரியவில்லை. எனினும் அவள் முகத்திற்கு அப்பால் அவள் அவனை உணர்ந்ததை காண முடிந்தது. அவள் அருகே பானுமதியும் அசலையும் அரசனி கோலத்தில் நின்றிருந்தனர். அதற்கப்பால் பாமையும் ருக்மிணியும் கை கூப்பி உள்ளரை நோக்கி வணங்கி நிற்க அரசியரின் நிறை தொடர்ந்தது. அவன் விழிகள் சென்று மங்களையர் நிறைக்கு அப்பால் நின்றிருந்த முதுமகள்கள் நடுவே குந்தியை தொட்டு மீண்டன. பொன்மலர்ச்சரம் போல் தெரிந்த வலப்பக்க நிறையின் முன்னால் அரசனி தோற்றம் கொண்ட தருமனும் பாண்டவரும் இளைய யாதவரும் திருஷ்டத்யும்னனும் சாத்தியகியும் பூரிசரவசும் துரியோதனனும் துச்சாதனனும் முதற் கௌரவர் 12 நின்றனர். ருக்மியும் ஜெயத்ரதனும் சசுபாலனும் சகுனியும் வசுதேவரும் பலராமரும் ஜராசந்தனும் என தெரிந்த முகங்கள் பிற முகங்களுடன் கலந்து அனைத்து முகங்களும் முன்பே அறிந்தவை போல தோன்றின. அவன் தன் விழிகளை தாழ்த்தி தலை குனிந்து நடந்தான். கனகர் இவ்வரிசையில் அரசே என்று அவனை தூண்களை கடந்து அழைத்துச் சென்றார். அரசநிறைகள் முன்னரே முழுதமைந்து விட்டன. மேலும் தாங்கள் கர்ணன் என்றான். அரசநிறைகளுக்கு அப்பால் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் நின்றனர். கர்ணன் நான் எங்கு நின்று கொள்கிறேன் என்றான். கனகர் அரச நிறையில் தாங்கள் என்று சொல்ல கை அமர்த்திவிட்டு கர்ணன் சென்று படைத்தலைவர்களுடன் நின்று கொண்டான். அவன் தங்கள் நடுவே வந்து நின்றதும் சூழ்ந்து நின்ற படைத்தலைவர்கள் மெல்ல தலைவணங்கி விழிகளால் முகமனுரைத்தனர். அவன் வருகையே அரசர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர் என தெரிந்தது. அவன் தலை அவர்களுக்கு மேலாக எழுந்து நின்றது. உள்ளுக்குள் என திறந்த 7 அணி வாயில்களுக்கு அப்பால் இந்திரனின் கற்சிலை நின்ற கோலத்தில் தெரிந்தது. மேல் வலக்கையில் விரி கதிர் படைக்கலமும், மேல் இடக்கையில் பாரிஜாத மலரும், கீழ் இடக்கையில் அமுதகலமும் கொண்டு கீழ் வலக்கையால் அருள் காட்டி நின்றான். செந்நிற வெண்ணிற பொன்னிற மலர்கள் சூட்டப்பட்டிருந்தன. தலைக்கு மேல் அமைந்த பொன்னாலான 12 இதழடுக்கு கொண்ட பிரபாவலயத்தில் விளக்கொளிகள் ஆடி சுடர்விட முடிவற்ற மலர் ஒன்று அங்கு மலர்ந்தபடியே இருந்தது போல் தோன்றியது. பெருமூச்சுகள், மெல்லிய தும்மல்கள் எழுந்தன. ஆடையொலிகளும் அணியொலிகளும் மந்தனம் கொண்டன. அனைவரும் சிலையை நோக்கி கை கூப்பியபடி காத்து நின்றனர். முதல் வாயிலில் நின்ற பூசகர் வெளிவந்து அங்கு தொங்கிய மணி ஒன்றை அடித்த பின் வாயிலை உள்ளிருந்து மூடினார்.
எதிர்நிலையில் மேடை மேல் நின்றிருந்த இசைச்சூதன் கையசைக்க மங்கள இசை எழுந்தது. ஆலயம் இசையாலானது போல் தோன்றத் தொடங்கியது. மணியோசை ஒலிக்க கதவுகளை பூசகர் திறந்தபோது உள்ளே அனைத்து வாயில்களிலும் சுற்றுச்சுடர்கள் ஏற்றப்பட்டிருந்தன. செஞ்சுடர் வளையங்களுக்குள் இந்திரன் செந்தாமரை நடுவே அமர்ந்த கருவண்டு என எழுந்து நின்றான். 108 நெய்திரியிட்ட கொத்துச்சுடர் விளக்கை வலக்கையில் எடுத்து சிறுமணி குலுக்கி தலைமை வேதிகர் சுடராட்டு நடத்தினர். பின்னர் 48 விளக்குகளால் சுடராட்டு, 24 சுடர்களாலும் 12 சுடர்களாலும் 7 சுடர்களாலும் 3 சுடர்களாலும் ஒளியாட்டு நிகழ்ந்தது. ஒற்றை நெய்ச்சுடரை மும்முறை சுழற்றி தலை வணங்கி சுடராட்டை முடித்து அதை வெளியே வைத்தார். துணைப்பூசகர் அச்சுடரை எடுத்து வந்து ஆலயத்தின் நேர்முகப்பில் இருந்த சிறிய எரிகுளத்தில் நெய்யிட்டு அடுக்கப்பட்டிருந்த சமித்திகளுக்குள் வைத்தார். எரி எழுந்து தழலாடத் தொடங்கியது. அருகே நின்றிருந்த 2 வேதியர் அதில் நெய்யும் குந்திரிக்கமும் குங்கிலியமும் இட்டு தழல் மேல் எழுப்பினர். நறும் புகை எழுந்து ஆலயத்தின் மேல் குடையென நின்றது. தலைமை வைதிகர் இந்திரனை வாழ்த்தும் வேத மந்திரத்தை முழக்கியபடி 108 நறுமலர்களை எடுத்து அவன் கால்களில் கை மலர்த்தி வணங்கினார். மலராட்டு முடிந்ததும் 18 போர்க்கிண்ணங்களில் கொண்டு வரப்பட்ட கங்கை நீரை மலர் தொட்டு இந்திரன் மேல் தெளித்து நீர் அளித்து முடித்தார். பின் அம்மலரை பொற்தாளத்தில் அள்ளி குவித்து எடுத்து வந்து முதல் மலரை தருமனுக்கும் 2வது மலரை திரௌபதிக்கும் அளித்தார். குலமுறைப்படி அரசர்கள் ஒவ்வொருவருக்குமாக மலரளித்து வாழ்த்திய பின் தலைமை வைதிகர் வெளியே வந்தார். தலைமை வைதிகர் இறுதி எல்லையை அடைந்து துணை பூசகர் கையில் தாளத்தை கொடுத்து அமைச்சர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் அளிக்கும்படி கை அசைத்துவிட்டு இந்திரனை நோக்கி திரும்பினார். அவரை மிக மெல்லிய ஒரு குரல் அழைப்பதை அனைவரும் கேட்டனர். தலைமை வைதிகர் சற்றே பதறும் உடலுடன் குந்தியின் அருகே சென்றார். குந்தியின் அணுக்கச்சேடி அவரிடம் ஏதோ சொல்ல கர்ணன் உள்ளம் அதிரத் தொடங்கியது. அவன் அங்கிருந்து விலகிவிட வேண்டுமென்று எண்ணி உடல் அசையாது நின்றிருந்தான். தலைமை வைதிகர் முன்னால் வந்து துணை பூசகர் கையில் இருந்த தாளத்தை வாங்கி கர்ணனின் அருகே வந்து குனிந்து மலர் கொள்க அங்கரே என்றார். கர்ணனின் கைகள் கல்லாலானவை போல அசைவற்றிருந்தன. தங்கள் ஒளிமணி குண்டலத்தையும் பொற்கவசத்தையும் கண்டேன், பிழை பொறுக்க வேண்டும் என்றார் தலைமை வைதிகர். இடறிய குரலில் நான் ஏதும் அறியேன் என்றான் கர்ணன். திகைத்து 2 பக்கமும் விழியோட்டிய பின் மலரை எடுத்து கொண்டான். தலைமை வைதிகர் மீண்டும் தலைவணங்கி கருவறை நோக்கி செல்ல அங்கிருந்த அனைத்து விழிகளும் தன்னை நோக்கி குவிந்திருப்பதை கர்ணன் உணர்ந்தான். முரசுகள் முழக்கமிட உள்ளிருந்து கருவறையின் உள்வாயிலை பூசகர் மூடினர். துணை பூசகர் முன்னால் வந்து மண்டப மேடை மேலே ஏறி சங்கை முழக்கினார். மன்னர்களும் எதிர்நிறையின் அரசியரும் நிறைமுறைப்படி திரும்பினர். நீளடி எடுத்து வைத்து கர்ணனை அணுகிய துச்சாதனன், மூத்தவரே, தாங்கள் எங்கு சென்றீர்? இத்தனை நேரம் தங்களைத்தான் அரசர் தேடிக்கொண்டிருந்தார் என்றான். நான் சற்று நகர்வலம் சென்றேன் என்றபோது தன் தொண்டை நீரின்றி இருப்பதை கர்ணன் உணர்ந்தான். வெய்யோன் 64வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.